மொட்டை ராஜி தளபதி எப்படி பாருங்க, நல்லா இருக்கேப்பா, சூப்பரா வேற லெவல்ப்பா. தம்பிகளா என்னடா பண்றீங்க? என்னடா ஒருத்தரும் கையையும் தட்ட மாட்டேன்றீங்க, பாயாசமும் தர மாட்டேன்றீங்க. பாயாசம் என்னடா கொடுத்தாங்க? பாயாசமே இல்லையா? எவன்டா பாயாசத்தை கொடுத்தது? எனக்கு பால் பாயாசம் தானே வேணும். பால் பாயாசம் இல்லையா? ஒன்றடா உன்னை மாறு முட்டை வைக்கிறேன், அப்பத்தானே நீ அதை இது பண்ணுவேன். அடுத்தபடியாக யார் வாய்ஸ் பேசுறோம்? யாரும் எம்எல்ஏவா? ராக்கெட் வந்தோம். சரி, இப்போ நானா ஒரு வாய்ஸ் பேச, ஒரே நிமிஷம். ரகர் வாய்ஸ் வந்து என்ன நீ எதையும் எடுத்தோமா கவுத்தோமா முடிவு பண்ண முடியாது. பஸ்ல ஏறினா 1000 ஃபிகர் இருக்கும், அந்த சைட் எடுக்கணும். பஸ்ல ஏறி கண்டக்டரை ஏமாத்திட்டு வரணும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவு பண்ண முடியாது. கொஞ்சம் கை தட்டுங்களேன், அப்பதான் 2-3 வாய்ஸ் ஞாபகம் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் டச் இல்லை. சரியா? சரி, ரொம்ப நாள் டச் ஆகிட்டு. சரி, உங்களுக்காக ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தொலைச்சி கூட வாசம் வரும், ஆனா இந்த தவசி வாக்கு வர மாட்டாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி வந்துருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. போனா டான்ஸ் ஆடுறீங்களா? ஏன்னா ஒண்ணு 10 ரூபா கொடுத்து என்ன சொன்னேன், எது பேசும்போது குறுக்க பேசக்கூடாது சொன்னா நீங்க 15 ரூபா தானே, அப்ப சும்மா இருக்கு. சரி, ஒரே ஒரு குட்டி, ஓகேவா? எப்போ சொல்லுதான். சரியா? ஒரே ஒரு குட்டி கதை. என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரே ஒரு பணக்காரன் இருக்கான். ஒரே ஒரு பணக்காரன்ட்ட நிறைய நிலங்கள் இருக்கு. எல்லாரும் கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கா? இப்படி இதை மட்டும் கேட்க ஒரே ஒரு அப்ப அந்த பெரிய பணக்காரன்ட்ட ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வந்து ஏழை விவசாயி வந்து ஒருத்த வாங்கணும். அப்ப அந்த நிலத்துல வந்து ஒரே ஒரு கிணறு இருக்கு. எல்லாரும் நல்லா கேட்டீங்களா? அந்த கிணறு நிலத்தை வந்து கொடுக்கணுன்றாரு. அப்ப உடனே அந்த நிலத்தை வாங்கிக்கிடுதேன் அப்படின்ட்டான். அப்ப அந்த கிணத்துல வந்து இவர் சொல்லிட்டாரு, கொடுத்தவரு, அந்த கிணத்துல இருக்க தண்ணி எதுவுமே நீ எடுக்கக்கூடாது, அந்த நிலத்தை மட்டும் நீ பயன்படுத்திக்கலாம், பயிர் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. உடனே அது எப்படியா? நிலத்தை வாங்கினா இப்ப நம்ம எல்லாம் வயல வந்தோம்னா கிணறு இருந்தா அது நம்மளுக்கு தானே சொந்தம் அப்படின்னாங்க. அப்ப உடனே இவருக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. என்னடா இந்த பணக்காரா இருக்காரு, நம்மளை ஏமாத்தணும்னு பார்க்காரன்னு எவ்வளவு தெரிஞ்சு பார்க்காம கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்ப உடனே அந்த சின்ன பிள்ளை, நான் இவன மாதிரி சின்ன குழந்தை, அப்பா என்னம்மா சொன்னாங்க, வா கூட்டு போறோம், அதை வீட்டுக்கு கூட்டு போறோம். இந்த பாருங்க, நீங்க வந்து நிலம் கொடுத்தீங்க, அந்த நிலம் வந்து கிணறுக்கிறது எங்க இடத்துல இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த கிணத்துல இருக்க தண்ணி எல்லாம் தூரம் கொட்டி போயிட்டு அந்த கிணற உங்க இடத்துக்கு கொண்டு போங்க. மாசம் இந்த கிணறு எங்க இடத்துல இருந்தா நீங்க தான் 3000 கொடுக்கணும் தான். இதுல இருந்து என்ன தெரியுது? எப்பா சாமி, உங்களோட மயக்க விட்டதே தப்புன்னு தோணுது. அப்படிதான் தெரியுது. என்னன்னா, வாழ்க்கையில நிறைய விஷயம் நடக்கும். ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறுறதும் தப்பு. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு நடன நிகழ்ச்சி நடந்துட்டு வருது. அது ஒரு பெரிய கைத்தட்டல். எந்த ஊர்லயும் இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை வச்சு டான்ஸ் ஆனது எந்த ஊருமே கிடையாது. அது மாதிரி 7-8 நாள் அன்னதானம் சான்ஸே இல்லை. நம்ம ஊர் தானே பேசுறேன். உங்களுக்கு எந்த ஊரு கீழே கிடைக்குமா? உங்களுக்கு சொல்லப்பட விடமா? கையை தட்டுங்க. இதுக்கு மேல நான் பேசுறதுனால கீழே இருந்து கண்டு வருவேன், எனக்கு தெரியும். அதனால எல்லாருக்கும் நல்ல பண்ணுங்க, நல்லதே நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாட்டை பார்த்ததுல அங்க கூட கிடைச்ச மாதிரி தம்பி நல்லா பண்ணிட்டு போயிட்டான்.